வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த காலை வேளையிலே மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் தருகின்ற சமாதானமும் சந்தோஷமும் வழி நடத்துதலும் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவாய் காணப்படுவதாக. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே ஒரு எச்சரிப்பின் வசனத்தை வாசிக்கலாம். தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். ஆம், கர்த்தருடைய பிள்ளைகள் சாத்தானுடைய வலையில் விழுந்து விடாமல் கவனமாக எச்சரிப்பாக வாழ வேண்டும் என இந்த வசனம் போதிக்கிறது. நம் ஆண்டவர் எல்லா இடங்களிலும் இருக்கின்றார். எந்த சூழ்நிலையிலும் அவர் நம்மை பாதுகாக்க முடியும். நாம் எங்கே இருந்தாலும் அவரோடு பேச முடியும். அவருடைய தெய்வீக பிரசன்னத்தை உணர முடியும். சந்தேகமே இல்லை. ஆனால் நமக்கு விரோதியான சாத்தான் எங்கே இருக்கிறான்? சாத்தான் எங்கே இருக்கிறான் என்பதை அவரவர்தான் முடிவு செய்ய வேண்டும். நீ புறங்கூறுகிறாயா? சாத்தான் உன் வாயில். அதை கேட்கிறாயா? அப்பொழுது சாத்தான் உன்னுடைய காதில். தப்பானவற்றை பார்க்கிறாயா? சாத்தான் உன்னுடைய கண்களில். தவறான காரியங்களை செய்கிறாயா? சாத்தான் உன் கைகளில். இதயத்தில் தவறான சிந்தனைகளை வளர விடுகிறாயா? அப்பொழுது சாத்தான் உன் இதயத்தில். ஆம், சாத்தான் நம்மை சுற்றி இருக்கிறான். நம்மிடத்தில் வரலாமா வேண்டாமா என முடிவு செய்வது நாம் தான். அவன் நம் பக்கத்திலேயே வராமல் இருக்க நம்மால் முடியும். என்ன செய்ய வேண்டும்? கடவுள் எப்பொழுதும் என் அருகில் இருந்தால், நான் எப்பொழுதும் கடவுளோடு இருந்தால் சாத்தான் நம்மை தொடமாட்டான், தொட முடியாது. பழைய ஏற்பாட்டிலே ஒரு உதாரணத்தை காண்பிக்கின்றேன். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் புத்திரர் திரும்பவும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாங்கானவைகளை செய்து வந்ததால் ஆண்டவர் அவர்களை யாபீன் என்னும் கானானியருடைய ராஜாவின் கையிலே விற்று போட்டார். அவன் இஸ்ரவேலரை ஒடுக்கினான். அதாவது தம் ஜனங்களுக்கு பாதுகாப்பாய் இருந்த ஆண்டவருடைய பிரசன்னம் அவர்கள் பாவம் செய்ததினால் அவர்களை விட்டு எடுபட்டது. ஆம், சத்துரு நுழைவதற்கு அவர்களே காரணமாய் இருந்தார்கள். பாவம் செய்ததினால் பாதுகாப்பாய் இருந்த பிரசன்னம் எடுபட்டு விட்டதினால் வேலி இல்லாத தோட்டத்திற்குள் ஆடு மாடுகள் நுழைவதைப் போல சாத்தான் நுழைந்து நம்மை நாசப்படுத்துகின்றான். ஆண்டவரின் பிரசன்னம் நம்மோடு இருந்தால் எப்பொழுதும் நாம் பாதுகாப்பாய் வாழ்வோம். அவரது பிரசன்னம் நம்மை விட்டு எடுபட்டால் சாத்தான் நம்மை ஆளுகை செய்து விடுவான். கடவுளுடைய பிரசன்னம் எப்பொழுதும் நம்மை விட்டு எடுபடாத வண்ணம் அவருக்கு பிரியமாய் நாம் வாழ்கின்ற பொழுது நமக்கு ஆபத்து இல்லை. நாம் ஒழுங்காக இருந்தால் சாத்தான் நம்மை விட்டு தூரமாக இருப்பான். கர்த்தர் தூரமாக இருக்கும் வண்ணம் நம்முடைய வாழ்க்கை இருந்தால் சாத்தான் நம் அருகே வந்து விடுவான். கடவுள் எல்லா இடத்திலும் இருக்கிறார், உண்மைதான். ஆனால் சாத்தான் எங்கே இருக்க வேண்டும் என முடிவெடுக்க வேண்டியது உன்னிடத்தில்தான் உள்ளது. தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள் என்றால் கடவுளின் பிரசன்னத்தை உங்களுக்குள் எப்பொழுதும் தக்க வைத்து கொள்ளுங்கள் என்று பொருள். ஆம் அன்பானவர்களே, ஆண்டவருடைய பிரசன்னம் எப்பொழுதும் நமக்குள் அதிகமாக இருக்கும்படியாய் நாம் வாழ்ந்து விட வேண்டும். ஜெபம், வேத வாசிப்பு ஆண்டவருடைய பிரசன்னத்தை அதிகமாய் உணர நமக்கு உதவி செய்யும்.
ஆண்டவருடைய பிரசன்னம் என்னை பலப்படுத்தும். வேதம் சொல்லுகின்றது, சாத்தான் நமக்கு வலை விரித்து கொண்டுதான் இருக்கிறான். விழுந்து விடாமல் இருக்க, கவனமாய் இருக்க, கவனமாய் நடக்க தேவ பலன் எனக்கு தேவை. எப்படி வரும்? அவருடைய பிரசன்னத்திலே இருக்கும் பொழுது, அவருடைய வார்த்தைகளை தியானிக்கின்ற பொழுது தேவ பலன் என்னோடு இருக்கும். தேவ பலன் என்னை பாதுகாக்கும். எச்சரிக்கையாயிருப்போம். எப்பொழுதும் தேவ பிரசன்னம் எனக்குள் இருக்க வேண்டும் என்ற உணர்வோடு நம்முடைய வாழ்க்கை இருக்கட்டும். நேற்றைக்கு உங்களை வழிநடத்தின ஆண்டவர் இன்றைக்கும் உங்களை வழிநடத்துவார். தேவைகளை சந்திப்பார். நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை ஆரம்பியுங்கள். ஆமென்.